வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனவா மீன் சமைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கனவா மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சோம்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு நான் பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னா ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி சின்ன சைஸில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 பெரட்டினோன்னா வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தூள் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினோன்னா நான் குக்கரில் கனவா மீனை ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் குக்கரில் வேக வைக்கும்போது கனவா மீனுக்கு உப்பு போடல, நம்ம குழம்புல இங்கே போட்ட உப்பு மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டினோன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இதை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.